ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வெள்ளி பொருட்களை பளபளக்க வைக்கிறதுக்கு 9 விதமான புதுவித டிப்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி 9 டிப்ஸ்களை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் சட்டுன்னு முடிஞ்சிற மாதிரி டிப்ஸுங்க. வாங்க இது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸு, கால் கொலுசாக இருந்தாலும் வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாக இருந்தாலும் சின்ன சின்ன கிண்ணம், விளக்குகள், இந்த மாதிரி பொருட்கள், இல்லை நம்ம உடம்பில் அணிகிற பொருள், இந்த மாதிரி கொலுசு, கையில் போடுற வளையல் மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலுமே நீங்கள் இந்த எல்லா டிப்ஸுமே பயன்படுத்தலாம். எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம கொலுசுக்கு வேறு மாதிரி, இல்லை பாத்திரத்துக்கு வேறு மாதிரி, அது மாதிரி இல்லை. வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். முதல் டிப்ஸு, கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு மேலே வச்சு அதில் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுங்க. ப்ளஸ் ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு அதில் சார விட்டுருங்க. அதை நல்லா கொதிக்க வச்சு, அது கொதிக்கும் போது அதில் வெள்ளி பொருட்கள், கொலுசு எதுவாக இருந்தாலும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்து சாதாரண ப்ரஷ்ஷில் சும்மா லைட்டாக தேய்ங்க. ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக. இது எதுக்காக தேய்க்கிறோன்னா, அழுக்கு வந்து அதில் ஆல்ரெடி வெளியே வந்திருக்கோம் அழுக்கெல்லாம், அதை வந்து சும்மா ஜஸ்ட்டு நம்ம அதை வெளியே எடுக்கிறதுக்காக தான். சும்மா வெறுமனா அப்படி தேய்ச்சி விட்டோம்னா மொத்த அழுக்கும் வெளியே வந்துடும். சூப்பராக பளபளன்னு ஆயிருங்க வெள்ளி பொருட்கள். அரிசி மாவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் ரொம்பவே ஈஸி. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், உப்பு, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ 1 ஸ்பூன் போல் போட்டுங்க. அதுக்கடுத்து அதுலேயே கூடவே பேக்கிங் சோடா, இல்லைனா வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் இப்போ நம்ம உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா, பேக்கிங் சோடாவோ இல்லை சமையல் சோடாவோ ஒரு 1/2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். இது 2த்தையும் தண்ணியில் போட்டு சும்மா லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வெள்ளி பொருட்களை அதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்குள்ளே போட்டுட்டு சும்மா ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மலாக ப்ரஷ் எடுத்து சும்மா அப்படி தேய்ச்சாலுமே அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரஷ்ஷில் ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை. நம்ம கொதிக்க வைக்கும் போது அழுக்கு போயிடும். சும்மா லைட்டாக ப்ரஷ் பண்ண மாதிரி பண்ணோம்னா போதும், அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்தது, ரொம்பவே ஈஸியாக நம்ம தினமும் பல் தேய்க்கிற பேஸ்ட்டு வச்சு நம்ம வந்து வெள்ளி பொருட்களை சுத்தம் செய்யலாம். இப்போ வந்து உடனே பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கணும்னு இல்லைங்க. சும்மா லைட்டாக ப்ரஷ்ஷில் கொஞ்சம் பேஸ்ட் போட்டுட்டு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி கொலுசு தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து தேய்ச்சோம்னாலும் கொலுசு அதோட பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அழுக்கு விட்டுரும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்ல வேலை செய்யும். அடுத்த டிப்ஸுக்கு, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அடுப்பு மேலே கொதிக்க வைங்க. தண்ணி சூடான உடனே அதில் ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருங்க. உருளைக்கிழங்கை கொதிக்கும்போது நம்ம வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். எல்லா வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பாத்திரம், கொலுசு, சாப்பிட்ற பொருள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா சில்லுன்னு ஆன அப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா பளபளன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சியும் நம்ம வெள்ளி பொருட்களை சுத்தம் பண்ணலாம். பழைய உருளைக்கிழங்கு இல்லை வேஸ்ட் ஆக போகுது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னா அப்போ வந்து நம்ம இந்த டிப்பை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்பு, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். நம்ம தினமும் வாஷ் பண்ணுறதுக்கு, துணி வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியில் போட்டுருங்க. அதோட கூடவே
ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு, அதாவது எலுமிச்சப்பழ சாறு ஒரு ஸ்பூன் போல் போட்டுட்டு, நல்லா கொஞ்சம் சூடாகும்போது அதில் வெளிப்பொருட்கள போட்டுட்டு, கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, சில்லுன்னு ஆன அப்புறம் நம்ம அதே மாதிரி ப்ரஷ்ல எடுத்து சும்மா லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னா போதும். கொலுசாக இருந்தாலும் சரி, வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா பளபளன்னு பழக்க ஆரம்பிச்சிரும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம நிறைய விதமாக கொலுசுகளை சுத்தம் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இதே போல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சீக்கிரமா நீங்க கேட்ட வீடியோஸும் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்னா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? பாலை கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சப்பழ சாறு போட்டுட்டு நம்ம புழிஞ்சிட்டு அதை பன்னீரோ இல்லை சென்னாவோ எடுப்போம் இல்லைங்களா? அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சு அதுக்குள்ளேயும் நம்ம வெள்ளி பொருட்களை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா லைட்டாக ப்ரஷ்ல தேய்ச்சி விட்டோம்னா போதுங்க. நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் வைக்கணும். அந்த தண்ணியில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்கடுத்து வெள்ளி பொருட்கள் வந்து ஒரு சிலர் வந்து பாத்திரங்கள் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருப்போம். நம்ம வீட்டில் வைக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைப்போம் வெள்ளி பொருட்கள்னால. ஆனாலுமே அது வந்து ஒரு சில டைமில் கருப்பாக வந்து படிஞ்சிரும் அழுக்குகள். அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து போட்டு வச்சோம்னா நல்ல பளபளன்னு இருக்கும். அதோட கருப்பாகவும் ஆகாமல் இருக்கும். பச்சை கற்பூரம் இல்லை ரசக்கற்பூரம் எது வேணாலும் போட்டு வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வெள்ளி பொருட்களை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சில வெள்ளி பொருட்கள் வச்சோம்னாலும் அது அப்படியே கருப்பாகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கோதுமை மாவில் நம்ம அந்த வெள்ளி பொருட்களை போட்டுட்டு சும்மா அப்படி கலந்துட்டு வச்சிட்டோம்னா கருப்பாகாமல் அப்படியே இருக்கும் பளபளன்னு. எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து சிக்கைக்காய் வச்சையும் நம்ம கொலுசுகளை ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி அடுப்பு மேலே வச்சு அதில் சிக்கைக்காய் போட்டுருங்க. அதில் இந்த கொலுசுகளோ வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம ப்ரஷ்ல வந்து சும்மா லைட்டாக தேய்ச்சோம்னாலே போதுங்க. பளபளன்னு பழக்க ஆரம்பிச்சிரும். இது ரொம்பவே ஓல்டு டிப்ஸு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதை நான் நிறைய பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பளபளன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிக்கைக்காயில வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது. கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் இதே வீடியோவில் எத்தனை டிப்ஸ் புதுசாக இருந்ததுனோ, எத்தனை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலில் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வரும். நார்த் இந்தியன் ரெசிபீஸ் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ்லாம் ஒடியா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.